இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒத்துமைக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒத்துமை எங்கேருந்து கிடைக்கும்? முதல்ல ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ஒத்துமையாக இருக்கணும். அடுத்தது அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருக்கணும். அடுத்தது அக்கா தங்கச்சிங்க ஒத்துமையாக இருக்கணும். அடுத்தது பேர குழந்தைங்க பேத்திங்க இவங்கெல்லாம் இருந்தால் எல்லோரும் ஒத்துமையாக கிடைக்கணும். இவங்கெல்லாம் குழந்தைங்களாம் எனக்கு ஒத்துமையாக இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம ஒத்துமையாக இருக்கணும். நம்ம ஒத்துமையாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, என் பசங்க இருக்காங்க, என் பசங்க 2 பேர், அவங்க 2 பேரும் ஒத்துமையாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? முதல்ல மாதம் வரும் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாயகனை, அதாவது விநாயக பெருமானை. அவங்கவுங்க விநாயகர் சங்கட சதுர்த்தினா தெரியலையே அது எப்படி அப்படின்னா, இப்போ அவங்கவுங்க இருக்க ஊரில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஒரு நாள் சாயந்தரத்தில் விநாயக பெருமானுக்கு விநாயகர் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து உடைப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு கற்பூரம் ஒன்று வாங்கிட்டு கொண்டு போய் பிள்ளையார்கிட்ட வச்சு அழகாக ஏற்றி என் மனசில் இருக்க குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லி அந்த கற்பூரம் எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அதுமாரி நம்மளோட கஷ்டம்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி கண்டிப்பாக ஏற்றிட்டு வாங்க. நம்மளுடைய அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒற்றுமை கிடைக்கணும்னா சங்கடஹர சதுர்த்தி நாயகனை கண்டிப்பாக பிடிங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கலாம். அதேமாரியே இந்த பங்காளிங்க சண்டையும் இருக்கும். எனக்கு இடத்தகராறாக இருக்குது, இந்த பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும்னா முதல்ல அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருந்தாலே, யாராவது ஒருத்தர் ஒத்துமையாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. ஒருத்தர் ஒத்துமையாக இல்லைனாலும் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த பிரச்சனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சங்கடஹர சதுர்த்தி நாயகனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.